கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரருக்கு வணக்கம். நாள் 2. இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு அமைதியான கவனிப்பின் செயல்கள். குவைட் ஆக்ட்ஸ் ஆஃப் கேர். அமைதியான கவனிப்பின் செயல்கள் என்றால் என்ன? அமைதியான கவனிப்பின் செயல்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இயேசுவின் அன்பின் காரணமாக பிறருக்கு செய்யும் சிறிய மற்றும் பெரிய உதவிகள் ஆகும். அமைதியான கவனிப்பின் செயல்கள் என்பது விளம்பரம், பாராட்டு அல்லது பெரிய அறிவிப்புகள் இல்லாமல் செய்யப்படுகின்றன. இவை ரகசியமாக சேவை செய்ய கற்றுக் கொடுத்த இயேசுவின் இருதயத்தை பிரதிபலிக்கின்றன. அமைதியான கவனிப்பு என்பது பின் வருவனவற்றைப் போல் இருக்கலாம். 1. தனிமையாக இருக்கும் ஒருவரை பார்வையிடுவது. 2. சோர்வடைந்த ஒருவரை ஊக்கப்படுத்த ஒரு செய்தி அனுப்புவது. 3. உடல்நிலை சரியில்லாத அண்டை வீட்டாருக்கு உதவுவது. 4. ஒருவருக்காக அவரிடம் சொல்லாமல் தொடர்ந்து ஜெபிப்பது. 5. ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் விளம்பரம் இல்லாமல் உதவி செய்வது. சபையிலோ அல்லது ஊழியத்திலோ அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் நாட்காலிகளை அமைப்பது, சுத்தம் செய்வது, சமையல் செய்வது அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு ஒரு சிறிய பரிசை கொடுப்பது போன்றவைகளாக இருக்கலாம். அமைதியான கவனிப்பின் செயல்கள் ஏன் முக்கியமானவைகள்? இந்த அமைதியான செயல்கள் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் இடத்தில், அதாவது ஸ்பாட்லைட்டில் இல்லாவிட்டாலும் தாங்கள் தேவனால் பார்க்கப்படுவதாகவும் தேவனுக்கு முன்பு மதிப்புள்ளவர்களாக நம்மை உணரச் செய்யும். இவை ஒரு அன்பான, பாதுகாப்பான மற்றும் ஆதரவளிக்கும் சூழ்நிலையை நமக்குள் உருவாக்குகின்றன. மேலும் இவை ஊழியம் செய்பவரின் இருதயத்தை பாதுகாக்கின்றன. ஏனெனில் அமைதியாக சேவை செய்வது மனித பாராட்டுகளை விட நமது நோக்கங்களை தூய்மையாக வைக்கவும் தேவன் மீது கவனம் செலுத்தவும் உதவுகிறது. மத்தேயு 6:4. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாம் மறைவாக செய்யும் ஒவ்வொரு நற்காரியங்களின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான பலனை தேவன் வெளியரங்கமாக பலனளிப்பார். மக்கள் காணும்படியும் நம்மை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், அங்கீகாரம், பொறுப்புகள் கிடைக்க வேண்டும், நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாமல் நாம் தேவனுக்காக செய்யும் போது தேவன் அதற்கான பலனை கொடுப்பார். தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய விதமாவது: இயேசுவே, உம்முடைய ஜனங்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாகவும் உண்மையாகவும் கவனித்துக் கொள்ளும் வழிகளை நான் காணவும் மதிக்கவும் எனக்கு உதவி செய்யவும். மேலே கண்ட வசனத்தை நடைமுறைப்படுத்த சபையில் உள்ள மற்றொருவரோடு ஜெபம் செய்யுங்கள். அந்தரத்தில் பார்க்கிற பிதாதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ குட் டே.